ये परीक्षा न्यू सिलेबस पार्ट 7। तुम कौन हो? तुम कौन हो? நீ யார்? मैं लड़का हूँ. நான் சிறுவன், நான் பையன். இங்கே தும் வந்தால் ஹோ வரணும். தும் கவுன் ஹோ. இங்கே மைம்க்கு பாருங்கள், மே லடுக்கா ஹூ, மே வரும்போது ஹூ வரணும். மைம்க்கு மட்டும்தான் ஹூ வரும். அதே போல் தும்க்கு மட்டும்தான் ஹோ வரும். ஞாபகத்தில் வச்சுக்கணும். துமாரா நாம் கியா ஹை, உன்னுடைய. துமாரானா உன்னுடைய. தும் நீ யார். துமாரா உன்னுடைய. மேரா நாம் அசோக் ஹை, என்னுடைய. மைம் நான், என்னுடைய. என்னுடைய பெயர் அசோக். மேரா நாம் அசோக் ஹை. துமாரா கர் கஹா ஹை, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது. உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது. என்னுடைய வீடு மேரா கர் காந்தி நகர் மேகை. மேரா கர் காந்தி நகர் மேகை, என்னுடைய வீடு காந்தி நகரில் இருக்கிறது. துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹை. துமாரே, இதுவரைக்கும் துமாரா வந்துச்சு. குறைந்த வயது உள்ளவங்க பேசிக்கும் போது வரக்கூடியது இந்த துமாரா வார்த்தை. சிறுவர்கள், பெரியவங்களை கூட ஒரே வயது ஒத்தவங்க பேசிக்கலாம் துமாரா. நம்மளை விட பெரியவங்க குறிக்கும்போது துமாரே. அப்பா பெரியவர் இல்லையா, துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அப்பாவினுடைய பெயர் என்ன. மேரே என்னுடைய, இது மேரா கர் என்னுடைய வீடு, இது அவனை பற்றி குறிக்குது. இங்கே அவங்க அப்பாவை பற்றி வரும்போது இங்கே மேரே, மேரா வந்து மேரேவாக மாறிடுச்சு. மேரே பிதாஜி கா நாம் விஸ்வநாதன் ஹை, என்னுடைய அப்பாவினுடைய பெயர் விஸ்வநாதன். வே அவர், வஹ்னா அவன் அவள் அது, வேனா அவர். பெரியவங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வே, அவர்கள், அவைகள். வே கஹாங் காம் கர்த்தேஹைம், காம் கர்னானா வேலை செய்தல். கஹாங் எங்கே. வே கஹாங் காம் கர்த்தேஹைம், இங்கே பாருங்கள் ஹைம், அந்த புள்ளி வச்சுருக்கு இல்லையா, அது ஹைம். இங்கே பன்மையில் வர்றதால, அதாவது மரியாதை கொடுக்கறதால இங்கே ஹைம். வே கஹாங் காம் கர்த்தேஹைம், அவர் எங்கே வேலை செய்கிறார். வே வே தஃப்தர் அலுவலகம். தஃப்தர் மே அலுவலகத்தில், காம் கர்த்தேஹைம் அலுவலகத்தில் பணிபுரிகிறார். துமாரி, இங்கே துமாரே பிதாஜி, துமாரி மாதாஜி. அம்மா வந்து பெண்பால், ஃபெமினைன் ஜென்டர்ன்றதால துமாரி. துமாரே பிதாஜி, துமாரி மாதாஜி. तुम्हारी माताजी का नाम क्या है. मेरी माताजी का नाम कल्याणी है. मेरी माताजी का नाम कल्याणी है. तुम्हारी माताजी का नाम क्या है. मेरी माताजी का नाम कल्याणी है. तुम्हारी छोटी बहन का नाम क्या है. சிறிய தங்கையின் பெயர் என்ன. छोटी बहन. मेरी छोटी बहन, मेरी छोटी बहन का नाम माला है. என்னுடைய சிறிய தங்கையின் பெயர் மாலா. துமாரா ஸ்கூல் கஹாங் ஹை, உன்னுடைய பள்ளி எங்கே இருக்கிறது. மேரா ஸ்கூல் அண்ணா நகர் மேகை. மேரா ஸ்கூல் அண்ணா நகர் மேகை, அண்ணா நகரில் இருக்கிறது. என்னுடைய பள்ளி அண்ணா நகரில் இருக்கிறது. தும் பாருங்கள், தும் கித்னே சால் கே ஹோ, உனக்கு எத்தனை வயது ஆகிறது. தும் கித்னே சால் கே ஹோ, உன்னுடைய வயது எத்தனை. மே 11 சால் கா ஹூ, 11னா 11 வயது. மே 11 சால் கா ஹூ, எனக்கு 11 வயது ஆகிறது. தும் கோன்சி கக்ஷா மே பட்தே ஹோ, நீ எந்த வகுப்பில். கோன்சினா எந்த, எத்தனையாவது. நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய். கக்ஷாமே வகுப்பில், கோன்சி எந்த வகுப்பில், இல்லை எத்தனையாவது வகுப்பில் படிக்கிறாய்.
मैं छठी कक्षा में पढ़ता हूँ. छठी ஆறாம் வகுப்பில் படிக்கிறேன். சட்டினா ஆறாவது. கக்ஷா மே படுத்தா ஹூ நான் ஆறாம் வகுப்பில் படிக்கிறேன். தும் சபேரே கித்தனே பஜே நிகழ்த்தே ஹோ. நிக்கல்னான்னா எழுந்திருக்கிறது, விழித்தல், தோன்றுதல். இப்போ நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? தும் சபேரே காலையில், நீ காலையில் கித்தனே பஜே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாய்? மே சபேரே 8 பஜே நிகழ்த்தா ஹோ. நான் காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன். தும் கித்தனை பஜே ஸ்கூல் பகுஞ்சதே ஹோ. நீ எத்தனை மணிக்கு பள்ளிக்கு நுழைகிற? பகுஞ்சினானா நுழைதல். கித்தனை பஜே எத்தனை மணிக்கு நீ பள்ளிக்கு நுழைகிற? மே 8:30 பஜே ஸ்கூல் பகுஞ்சதா ஹோ. 8:30 பஜேனா 8 பஜேனா 8 மணி, 8:30னா 8:30. அரை வந்து இந்தியில் முன்னாடி வருது. 8:30 பஜே ஸ்கூல் பகுஞ்சதா ஹோ. மே 8:30 பஜே ஸ்கூல் பகுஞ்சதா ஹோ. तुम कितने बजे घर लौटते हो. लौटना திரும்புதல். நீ எத்தனை மணிக்கு வீடு திரும்புவ? तुम कितने बजे घर लौटते हो. मैं 5 बजे घर लौटता है. 5 மணிக்கு வீடு திரும்புகிறேன். 5 बजे घर लौटता हूँ. तुम कितने बजे से कितने बजे तक खेलते हो. நீ எத்தனை மணியிலிருந்து कितने बजे கித்தனை பஜே சே எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை கேல்தே ஹோ விளையாடுகிறாய்? மே 5:30 பஜே சே 6:30 பஜே தக் கேல்தா ஹோ. நான் 5:30 மணியிலிருந்து 5:30 பஜே சே 5:30 மணியிலிருந்து 6:30 பஜே 6:30 மணி வரை விளையாடுகிறேன். தக் விளையாடுகிறேன். பஜே சேனா மணியிலிருந்து, பஜே தக்குனா வரை. தும் கித்தனை பஜே சே கித்தனை பஜே தக் படுத்தே ஹோ. நீ எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் படிக்கிறாய்? மே 7 பஜே சே 8 பஜே தக் படுத்தா ஹூ. நான் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் படிக்கிறேன். தும் ரோஜ் கித்தனி தேர் டிவி தேக்தே ஹோ. நீ தினமும் எத்தனை மணி நேரம் டிவி பார்க்குற? தேர் கித்தனி தேர் எத்தனை மணி, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குற? மே ரோஜ் தோடி தேர் சிறிது நேரம் டிவி தேக்தாகும். நான் சிறிது நேரம்தான் டிவி பார்க்கிறேன். இது பாடம் 7. பாட் உத்தேசிய. பாடத்தினுடைய நோக்கம் என்னென்னா, தும் அவுர் மைம் புல்லிங் சர்வநாமம். புல்லிங் அப்படின்னா ஆண்பால், சர்வநாமம்னா பிரதி பெயர் சொல். கே பிரயோக் சிக்கானா உபயோகப்படுத்தி நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்து சிக்ஷக் சங்கீத். ஆசிரியருடைய குறிப்பு என்னென்னா, கொடுக்கப்பட்டிருந்த வாக்கியத்தை கேட்டு பிறகு அவற்றினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும். தியே கயே சரல் வாக்கியோங்கா சஹாரா லேங்கே. கொடுக்கப்பட்டிருந்த எளிமையான வாக்கியங்களை படித்து அவற்றினுடைய ஆன்சரை விடைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தும் கவுன் ஹோ. நீ யார்? இஸ்கா உத்தர். இதற்கான பதில் என்னென்னா, மேல் அடுக்காகும். நான் சிறுவன். அக்லே புஷ்ட் மே ஹை. இது முன்பக்கத்தில் இருக்குது. ஐசா ஹர் பிரஷன் அவுர் உஸ்கா உத்தர் பட்கர் சுனாயேங்கே. இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு அதனுடைய பதிலை நாம் பெற வேண்டும். சாத்ரோங் கி ஐசி ஜோடி தயார் கரேங்கே. மாணவர்களிடையே ஒரு ஜோடியை தயார் செய்ய வேண்டும். கி ஏக் பிரஷன் கரேகா. அவர்களிடையே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அவுர் தூஸ்ரா உஸ்கா உத்தர் தேரேங்கே. ஒரு ஜோடி கேள்வி கேட்கணும், இன்னொரு ஜோடி அதற்கான பதிலை தர வேண்டும். शिक्षक भी कुछ प्रश्न करके उत्तर पाएंगे. ஆசிரியரிடமும் கொஞ்சம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறலாம். हर छात्र को अपना छोटा सा परिचय देने का अभ्यास कराएंगे. மாணவர்கள் தன்னை பற்றிய சிறிய ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு, தன்னை பற்றிய ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அக்ஷரா அபியாஸ் பார்த்திங்கன்னா இதில்
படோ और लिखोவில் என்ன கேட்டுருக்காங்க? க, நா, பா, ஷா, ஏ, ஐ, ஓ, और. படோ और लिखोவில் என்னென்ன? गगन, गाजर, गिनती, गीत, गुलाब, गुण, गूलर, गृह, गैर, गैन, गोदाम, गौरव, फकीर, फाटक, पीका, पुलवारी, फूल, पेरीवाला, फैसला, फोड़ा, फौज, शेर, विशेष, एक, एकता, आईडी, ऐनक, ओर, ओस, और, औरत, औजान.